புதுமையான கோமதி சக்கரை. என்னங்க புதுமை எல்லாம் தானே, ஏற்கனவே நிறைய நாங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேமே அப்படி தோணும். நான் சொல்ல கேளுங்க. கோமதி சக்கரால விநாயக பெருமானுடைய பவர் இருக்குது. சரி, நாக தேவதைகளோடு அது தொடர்புடையது. அது அடுத்தது நாக தேவதைகளோட தொடர்புடையது. அது மட்டுமல்ல, சுதர்சன சக்கரத்துக்கும் முந்தியது. இது சுதர்சன சக்கரத்துக்கும் முந்தியது எதுன்னா அது கோமதி சக்கரா. இது அது மட்டும் முக்கியமான விஷயம், 27 நட்சத்திர உரியவர்களுக்கும் அதுக்கு உரிய பாகத்துக்கு என்ன அதில் பவர் இருக்குது. 27 நட்சத்திரத்துக்கும் உரிய பவர் அந்த கோமதி சக்கரால இருக்குது. நல்ல ஒரு பெரிய கோமதி சக்கரா எடுத்துக்கிட்டு அதை கையில் வச்சுக்கிறீங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இடது கையினுடைய கையில் வச்சு வலது கையால் மூடிக்கணும், இல்லை வலது கையில் வச்சு இடது கையால் மூடிக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசார நடந்து முடிஞ்சதாக வேண்டுங்கள். அப்படி பண்ணுறப்ப யூ ஓன்ட் பிலீவ், இட் வில் ஹேப்பன் இம்மீடியட்லி. அந்த கோமதி சக்கராவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. என்ன, அதுக்கு தூரமே காட்டுங்க, அதுக்கு பவர் கொடுங்க. அதுக்கு எதை நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதான் நல்லதாயிரும். உங்கள் நினைவுகள் தான் வாழ்க்கை, மறந்துட வேண்டாம். ஓகே, செஞ்சு பாருங்கள். ஓகே.